வணக்கம், என் பெயர் கார்த்திகா. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் பணிபுரிகிறேன். நம்ம இப்போது மிஷன் லைஃப், அதாவது சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை என்கிற டைட்டிலில் ரெடியூஸ் வேஸ்ட் என்னும் தீமில் டொனேட் ஓல்டு க்ளோத்ஸ் அண்ட் புக்ஸ், பழைய துணிகளையும் மற்றும் புத்தகங்களையும் எந்த வகையில் எப்படியெல்லாம் டொனேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட பழைய உடைகள் மற்றும் புத்தகங்களை நன்கொடையாக பல வழிகள் இருக்குது. அது என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, லோக்கல் த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். லைக் சால்வேஷன் ஆர்மி, குட்வில், இந்த மாதிரி ஷாப்பில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய இடத்துல கான்டாக்ட்ஸ் இருக்கும். லைக் சர்ச்சஸ், ஹோம்ஸ், ஆர்ஃபனேஜஸ். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கறத அவங்க சர்ச்லேயோ இல்லை ஹோம்லேயோ ஆர்ஃபனேஜ்லேயோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வகையிலையும் நம்ம டொனேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, கம்யூனிட்டி சென்டர்ஸ், சமூக மையங்கள் நன்கொடைகளை ஏற்றுப்பாங்க. சமூக மையங்கள் நிறையா இருக்குது. இப்போது நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு அங்கே கொடுக்கலாம். அவங்களும் நம்ம பொருட்களை சமூகத்திற்கான நன்மைக்காக மகிழ்ச்சியாக எடுத்துகிட்டு போவாங்க. இந்த வகையாகவும் நம்ம பழைய துணியையும் புத்தகங்களையும் டொனேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஹோம்லெஸ் ஷெல்டர்ஸ் அண்ட் உமன்ஸ் ஷெல்டர்ஸ், அதாவது வீடற்ற தங்கும் இடங்கள் மற்றும் பெண்கள் தங்கும் இடங்கள். அவங்கவுங்க தேவைக்கேற்ப அவங்களுக்கு தேவையானதை பழைய துணியில் பழைய புக்ஸை டொனேஷனாக அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, லோக்கல் லைப்ரரிஸ். நிறையா லைப்ரரிஸில் கூட இதை நன்கொடையாக கொடுக்கறத ஏற்றுக்கிறாங்க. அவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்களான்னு கேட்டுட்டு இந்த மாதிரியும் நம்ம டொனேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கூல்ஸ். குறைந்த வளங்களை கொண்ட பள்ளிகள் இந்த புக்ஸ் டொனேஷனை ஹாப்பியாக எடுத்துக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளை கான்டாக்ட் பண்ணி அவங்க அதை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அதன் வழியாகவும் நம்ம புக்ஸை டொனேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லோக்கல் சேரிட்டிஸில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். சில லாப நோக்கற்ற நிறுவனங்களை தேடி அவங்களுக்கு புக்ஸு அல்லது துணிகளையோ டொனேட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது புக் டொனேட் பண்ணுறதுக்கு. லைக் புக் மூச், பெட்டர் வேர்ல்டு புக்ஸ், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் உங்கள் புக்கை டொனேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பழைய துணியை டொனேட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. லைக் ஹாப்பி சோல்ஸ், கிளாத்ஸ் மென்டர், பிளாட்டோஸ் க்ளோசர் எக்ஸெட்ரா. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் நீங்கள் பழைய துணியை டொனேட் பண்ணிக்கலாம். இப்படிக்கு பொதுநலம் கருதி வெளியிடுவோர் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை.